அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை திரிதியை ததி சதயம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதன், கும்பராசியில் சூரியன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் சேர்ந்ததே பிப்ரவரி மாதமாகும். பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருகிறது. ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மகா சிவராத்திரி மிக முக்கியமான இரவாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் தம் வாழ்வில் வளர இந்நாள் பெரும் துணையாக இருக்கும். மகா சிவராத்திரி இரவன்று இருக்கும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் இயற்கையாகவே சக்தியை மேல்நோக்கி எழ செய்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 26 புதன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் ஆத்மகாரகனும் வித்யாகாரகனும் இணைந்து உங்களின் அறிவுபூர்வமான செயல்களுக்கு உறுதுணையாக விளங்குவதால் உங்களது ஆக்கப்பூர்வமான செயல்கள் யாவும் நடைபெறும். குடும்ப நிர்வாகம் சிறக்கும். என் வழி தனி வழி, என் வாக்கு சாதுரியத்துடன் நடந்து கொண்டு கௌரவம் பெறுவீர்கள். மனதளவில் ஏதோ ஒருவித சந்தேக சாயல் தொடர்வதால் தனிமையில் குழப்பமான நிலைமையால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சற்றே அலைச்சல் உருவாகினாலும் அவற்றால் ஆதாயமும் உண்டாகும். மேலும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம் திருப்தி அளிக்காது. வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு நீடிக்க இயலாத குழப்பங்கள் உருவாகும். சுக்கிரனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைகள் தானாக விலகும். தை 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். சகாய ஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் வருமான உயர்விற்கு வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரலாம். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் நட்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பெற்றோரின் மணி விழாக்கள், உடன் பிறப்புகளின் திருமணம் நடைபெறும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் இக்காலம் ஏராளமான நன்மைகள் நடைபெறும். குடும்ப வருமானம் உயரும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். நண்பர்கள் மூலம் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நீண்ட நாளைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுத் தருவார்கள். கலைஞர்களுக்கு தேக நிலை மாறி தெளிவு பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி குறையும். மதிப்பெண் கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் தேடி வரும் மாதம். புதிய நண்பர்களின் சந்திப்புகளால் புதிய அனுபவம் உண்டாகும். விண்ணப்பித்த கடன் தொகை கிடைக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பினாமி சொத்து, அதிர்ஷ்ட பணம், பாலிசி முதிர்வு தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. பூர்வீக சொத்தின் தீர்ப்பு சாதகமாகும். பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை வேண்டும். ஞாபக மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். வரன்கள் உறுதியாகும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மறுமண முயற்சி வெற்றி தரும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிரிகள் தாமாக விலகுவார்கள். மற்றவருக்கு உதவுவது மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும்.
குடும்ப ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். ஸ்ரீ ஆஞ்சநேயரை துளசி மாலை அணிவித்து வழிபடவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும் மாதம். அனைத்து முயற்சிகள் பலிதமாகும். பல விதமான சாதகங்கள் ஏற்படும். தடைப்பட்ட பணிகள் விரைந்து செயல் வடிவம் பெறும். ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு கூடும். மனதில் நிலவிய சங்கடங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராகும். சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகள் சாதகமாகும். சொத்துக்கள் விற்பனையால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு விபரீத ராஜயோக அதிர்ஷ்ட பொருள் வரவு உண்டு. வெளிவட்டார தொடர்புகள் மூலம் தொழில் வியாபாரம் விரிவடையும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய துவங்கும். மனதிற்கு பிடித்தவரன் அமையும். தங்கம் வாங்குவீர்கள். கணவன் மனைவி மோதல்கள் குறையும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பெண்களின் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் அதிகமாகும். வரலாற்று சிறப்புமிக்க புராதன பொருட்கள், கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை வழிபடவும். தனுசு ராசி அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலகுகளை அடையும் மாதம். விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பம் கைகூடி வரும். வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். தாய் வழி உறவுகளிடம் எதிர்பாராத சில விஷயங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். உடன் இருப்போர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சுப விசேஷத்திற்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வீடு வாகன கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். புதிய இடம் வீடு வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். திருமண தடை அகலும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாழக்கிழமை ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். பெண்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பெண்கள் நாட்டின் கண்கள். தற்போது பெண்கள் கால் பதிக்காத துறையே கிடையாது. வில்லை போல் எதிலும் வளைந்து செல்லும் தன்மை நிறைந்த தனுசு ராசி பெண்கள். இந்த மாதம் அதிக சாதனை படைக்க வாய்ப்புகள் உள்ளது. குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கும். தம்பதிகள் கருத்து வேற்றுமை மறையும். அதிர்ஷ்ட பணம், பொருள், உயிர் சொத்து கிடைக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். நோய் தாக்கம் குறையும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் அகலும் மாதம். தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பணிமாற்றம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டாகும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கும். வேலை பார்த்த இடத்தில் இருந்து வந்த பிணக்குகள் சீராகும். இதுவரை நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு கம்பெனி செலவில் வெளிநாடு சென்று பணிபுரியும் சந்தர்ப்பமும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்காக கணக்கம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதி பழனியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை, கடன்களை தீர்த்து வைக்கும் மூட்டைசாமி சித்தர் ஸ்தலம் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. இந்த மாதம் தனுசு ராசியினர் கணக்கம்பட்டி சென்று வர மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும்.